Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல exercise 3.8ல உள்ள first problemல இருக்கக்கூடிய first subdivision பார்த்தோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல first problemல இருக்கக்கூடிய second subdivision பார்க்கலாம். Find the square root of the following polynomial by division method. 37x square minus 28x cube plus 4x power 4 plus 42x plus 9. இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல ஆர்டராக கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம். ஆனால் இவங்க ஆர்டராகவே ஃபஸ்ட்டு கொடுக்கல. ஸ்கொயர்டு வந்திருக்கு, அப்புறம் கியூப் வந்திருக்கு, அப்புறம் தான் 4 வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த கொடுத்தக்கூடிய கிவனை முதல்ல ஆர்டராக எழுதணும். ஆர்டரானா அதாவது டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். எது இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவரோ அதை ஃபஸ்ட்டும், அதுக்கடுத்து உள்ள சின்ன பவரை நெக்ஸ்ட்டு, அதை விட சின்னது நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு லார்ஜஸ்ட் டேர்ம்ல இருந்து ஸ்மாலஸ்ட் டேர்ம் வரைக்கும் எழுதும். சரியா? இருக்கிறதுல ஹையஸ்ட்னு பார்த்தோம்னா x பவர் 4. இந்த டிகிரி வந்துட்டு எது ஹையஸ்டா இருக்கோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். பாருங்க 4x பவர் 4. 4x பவர் 4. நான் எதுவுமே பண்ணல, கொடுக்கக்கூடிய டேர்மை அப்படியே நான் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். இது வந்து கிவன் தான். 4x பவர் 4. நெக்ஸ்ட் என்ன வரும்? 4க்கு அடுத்து 3 வரும். -28x கியூப்னு வரும். -28x கியூப். x கியூப்க்கு அடுத்து x ஸ்கொயர்டு வரணும். என்னது? +37x ஸ்கொயர். x ஸ்கொயர்டுக்கு அடுத்து x வரணும். +42x. xக்கு அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம். இங்க என்ன இருக்கு? 9 தான் கான்ஸ்டன்ட்டா இருக்கு. ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் கொடுத்தக்கூடிய given क्वेश्चனை நான் அரேஞ்ச் பண்ணி givenல எழுதிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ இந்த டேர்ம்க்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். என்ன மெத்தட்ல? டிவிஷன் மெத்தட்ல. நார்மலா டிவிஷன் மெத்தட்னா என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி போட்டு கொடுத்தக்கூடிய ஒரு டேர்மை உள்ள போட்டு நம்ம டிவைட் பண்ணுவோம். இதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கொடுத்தக்கூடிய டேர்மை உள்ள எழுதுவோம். பாருங்க, கொடுத்துருக்கூடிய டேர்மை உள்ளே எழுதியாச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க வேண்டியதான். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் இந்த கொடுக்கக்கூடிய டேர்ம்ல உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் இருக்குல்ல, இதுக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இதுக்கு மட்டும். சரியா? இதுக்கு மட்டும் ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன கிடைக்கும்? 4x பவர் 4க்கு மட்டும் நான் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். பாருங்க, இப்போ 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா ரூட், ஏன்னா 2 ஸ்கொயர் வேல்யூ தான் 4. 2 2s are 4ங்கறனால 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2 கிடைக்கும். இப்போ x பவர் 4க்கு எப்படி ரூட் எடுக்கிறது? இந்த மாதிரி ஒரு பவர்ல வேரியபிளுக்கு வந்து நம்ம ரூட் எடுக்கணும் அப்படின்னா அந்த வேரியபிளோட பவரை 2 ஆல டிவைட் பண்ணாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ மேல பவர்ல என்ன இருக்கு? 4 இருக்கு. 4 2 ஆல டிவைட் பண்ணா 2ன்னு கிடைக்கும். அப்போ x பவர் 2 x ஸ்கொயர்டு. அப்போ ரூட் ஆஃப் 4x பவர் 4க்கு வேல்யூ என்ன? 2x ஸ்கொயர்டு. இந்த வந்த வேல்யூ இருக்குல்ல 2x ஸ்கொயர்டு, இந்த இங்கேயும் இங்கேயும் எழுதணும். சரியா? 2x ஸ்கொயர்டை இங்கேயும் எழுதணும். மல்டிப்ளை பண்ணுவோமா? 2 2s are 4. x ஸ்கொயர்ட் into x ஸ்கொயர்ட் x பவர் 4. இப்போ என்ன பண்ணணும்? நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணணும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ், மைனஸ் இருந்தால் ப்ளஸ். ஏன்னா நம்ம வந்து ரிமைண்டர் 0 கொண்டு வரணுங்கிறதுனால ஒவ்வொரு டேர்மாக கேன்சல் பண்ணிட்டே வரணும். அப்போ ப்ளஸ் 4x பவர் 4ம் மைனஸ் 4x பவர் 4ம் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? அடுத்து 2 டேர்மாக கீழே இருக்கணும். ஏன் 2 டேர்மாக கீழே இருக்கணும்? ஏன்னா இது ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 2 டேர்ம்ஸாக நம்ம கீழே இருக்கணும். சரி, உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஏன் நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் எடுக்காம அடுத்தடுத்து 2 டேர்ம் இறக்குறீங்க? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு டேர்ம் தானே சூஸ் பண்ணீங்க. ஸ்கொயர் 2னா நீங்கள் ஃபர்ஸ்டே 2 டேர்ம் தானே எடுத்துக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கும் ஒரு ட்ரிக் இருக்கு. என்னன்னா, நீங்க லாஸ்ட்ல இருந்து 2 2 பிரிச்சுட்டு வாங்க. இங்க ஒரு டேர்ம், இங்க ஒரு டேர்ம். இந்த 2 டேர்மையும் சேர்த்து ஒரு டேர்மா கன்சிடர் பண்ணணும். இங்க ஒரு டேர்ம், இங்க ஒரு டேர்ம். இந்த 2 டேர்மையும் சேர்த்து ஒரு டேர்மா கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த டேர்ம் இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் தானே வரணும். ஆனா இதுக்கு முன்னாடி எந்த டேர்மும் இல்ல. அப்போ இந்த டேர்ம் மட்டும் சிங்கிள் டேர்மா எடுக்கிற மாதிரி வரும். சரியா? மீதி எல்லாமே எனக்கு வந்து 2 டேர்மா வரும். சரியா? இப்போ நார்மலா டிவைட்னா நம்ம வந்து ஒரு டேர்ம் மட்டும் இறக்குவோம். ஸ்கொயர் ரூட்ல டிவிஷன் மெத்தட்னா 2 டேர்மா இறக்குறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இப்போ இறக்க வேண்டியதான். -28x cube plus 37x square. இப்போ இங்க எப்படி போடுறது? இங்க எப்படி 2x ஸ்கொயர்னு போட்டோம். அப்போ 28க்கும் ரூட் எடுக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் அவசியமே இல்லை. ஜஸ்ட் இந்த டேர்ம் இருக்குல்ல, இந்த வந்த வேல்யூவை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 2 × 2 4. அப்போ 4x ஸ்கொயர்ட். சரி, இங்கே 2 டேர்ம் இருக்கு, ஆனா இங்க ஒரு டேர்ம் தான் இருக்கு. அப்ப எனக்கு இங்கேயே 2 டேர்ம் இருந்தா தானே மல்டிப்ளை பண்றது கரெக்டா இருக்கும். சரியா? அப்ப என்ன பண்ணணும்? ரெண்டாவது டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மையும் செகண்ட் இங்க உள்ள வெளியில உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மையும் டிவைட் பண்ணணும். உள்ள ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? -28x cube divided by 4x squared. உள்ள டேர்மை மேல போடுங்க, வெளியில உள்ள டேர்மை கீழே போடுங்க. 4 1s are 4 7s are. இங்க x ஸ்கொயர்ல x கியூப் வந்து கேன்சல் ஆகி எனக்கு x மட்டும் இருக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் வந்து -7x ன்னு கிடைக்கும். சரியா? இதை டிவைட் பண்ணா -7x ன்னு வருது. இந்த கிடைச்சக்கூடிய -7x இருக்குல்ல, இத இங்கேயும் எழுதும். சரியா? இப்போ மல்டிப்ளை பண்ணலாமா? 4x ஸ்கொயர்ட் into -7x. பிளஸ் இன்டு மைனஸ்ங்கிறனால இங்கேயும் எனக்கு மைனஸ் தான் வரும். 4 7s are 28. x ஸ்கொயர்ட் into x x கியூப். இங்கே மைனஸ் இன்டு மைனஸ்
ஸ்கொயர்டு. அதே மாதிரி சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். 28x கியூபும் மைனஸ் 28x கியூபும் கேன்சல் ஆயிடும். இங்கே 37x ஸ்கொயர், இங்கே மைனஸ் 49x ஸ்கொயர்டு இருக்கு. அப்போ 37லேருந்து 49 போகாது. அப்போ என்ன பண்ணிக்கணும், 49லேருந்து 37 மைனஸ் பண்ணி 49ஓட சிம்பிளை போட்டுக்கணும். அப்போ 49 மைனஸ் 37 என்னது 12x ஸ்கொயர். எனக்கு 49ஓட சிம்பிள் வந்துட்டு மைனஸ்ங்கிறனால மைனஸ் போட்டுக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், செகண்ட் டேர்ம் ரெண்டையும் கீழே இருக்கணும். ரெண்டு டேர்மையும் கீழே இருக்க வேண்டியதான். ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 ரெண்டு டேர்மையும் கீழே இறக்கியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், வெளியில் போடுறதை எழுத வேண்டியதான். நம்ம என்ன பண்ணோம், இந்த டேர்முக்கு 2x ஸ்கொயரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 4x ஸ்கொயர்னு எழுதணும். இப்போ எனக்கு ரெண்டு டேர்ம் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் நான் என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2ஆல் 2x ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணால் 4x ஸ்கொயர்னு வரும். மைனஸ் 7ஐயும் நம்ம என்ன பண்ணணும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 7 2s are 14. பக்கத்தில் x இருக்கனால 14xனு எழுதிக்க வேண்டியதான். அதே மாதிரி இங்கே எனக்கு 3 டேர்ம்ஸ் இருக்கு, இங்கே 2 டேர்ம்ஸ் இருக்கு. அப்போ தேர்ட் டேர்ம் வரதுக்கு என்ன பண்ணணும், நம்ம இங்கே என்ன பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பண்ணணும். உள்ள உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை மேலே போடுங்க, வெளியில் உள்ள ஃபர்ஸ்ட் டேர்மை கீழே போடுங்க. இப்போ டிவைட் பண்ண வேண்டியதான். x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 4 1s are 4 3s are. அப்போ வேல்யூ என்ன, -3 கிடைக்குது. இந்த வந்த வேல்யூவை இங்கேயும் இங்கேயும் எழுத வேண்டியதான். ஓகேவா? இப்போ இந்த -3 கூட இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணலாமா? 4x squared into -3 minus 12x squared minus 14x into -3. அப்போ minus into minus plus 14 into 3 42 x into 1 x plus minus into minus plus அப்போ 3 3s are 9. இப்போ என்ன பண்ணணும், சிம்பிள் சேஞ்ச் பண்ண வேண்டியதான். மைனஸ் இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ், ப்ளஸ் இருந்தால் மைனஸ். அப்போ ப்ளஸ் 12x ஸ்கொயர்டும் மைனஸ் 12x ஸ்கொயர்டும் கேன்சல் ஆயிரும். 42x மைனஸ் 42x கேன்சல் ஆயிரும். 9 மைனஸ் 9 கேன்சல் ஆயிரும். அப்போ வேல்யூ என்ன, 0. வேல்யூ 0 வந்துட்டாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னு அர்த்தம். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4x பவர் 4 மைனஸ் 28x கியூப் பிளஸ் 37x ஸ்கொயர் பிளஸ் 42x பிளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர். எது ஆன்சர், அந்த மேலே வந்துருக்கலாம், இதுதான் நம்மளுடைய ஆன்சர். எப்போ 0 வந்துட்டா மட்டும்தான் இது ஆன்சராக இருக்க முடியும். சரியா? அப்போ ப்ளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3. மறந்துடாம மாடுலஸ் போடணும். ஏன் மாடுலஸ் போட சொல்லியிருக்கேன், எக்ஸுங்கிற வேரியபிள் வந்துருக்கனால மாடுலஸ் போடணும். ஏன்னா எக்ஸுங்கிறது அன்னோன் வேரியபிள் இல்லையா, எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியாது. அந்த வேல்யூ ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம். அப்போ நம்மளுடைய ஆன்சர் பாசிட்டிவாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் மாடுலஸ் போடுறேன். ஓகேவா? அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ விவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸைஸ் 3.8 உள்ள ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய செகண்ட் சப்டிஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் தேர்ட் சப்டிஷன் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.